நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, மறுபிறவியின் மிச்சம் கண்டிப்பா நடக்கப் போகின்ற மிகப்பெரிய மாற்றம். இனி எந்த ஒரு கிரகத்தாலும் யாராலும் தடுக்க முடியாத பலன்கள் இந்த ஒரு 6 மாதத்துல, ஆடி முதல் மார்கழி மாதம் வரை, இந்த இடைப்பட்ட 6 மாத காலகட்டத்தில் நிச்சயம் நடக்க போகுது. அதை பற்றி தான் இன்றைய பதிவில் விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் சனிபவனுடைய வக்கர பயிற்சி விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே ஒரு பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ரவுண்டர் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். இந்த விருச்சிக ராசியில மதிக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரபகவான் நீசம் அடைவார், அதாவது பலம் இழந்து போவார். ஆனா நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகள் இந்த விருச்சிக ராசியான உங்களுடைய ராசியில தான் உச்சமடைவதாக சில ஜோதிட நூல்கள் சொல்கின்றன. மேலும் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கால புருஷத்துவப்படி மேச ராசியிலிருந்து எண்ணி வருகின்ற 8ஆம் வீடாக வரும். அதனாலேயே இந்த விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய மர்மங்களும் ரகசியங்களும் இருக்கும். ஸோ போன ஜென்மத்தினுடைய தொடர்பும், மேலும் இந்த ஜென்மத்துல தன்னுடைய தாய் தந்திற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யக்கூடிய முதல் ராசியாக இந்த விருச்சிக ராசி வரும். ஸோ கடமையும் பற்றும் நிச்சயம் இருக்கும் இவர்களுக்கு. அதனால கண்டிப்பா பல்வேறு விதமான விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இந்த சர்ப்பதோஷம், ராகுகே தோஷம், இப்படிப்பட்ட சில சிக்கல்களையும் எளிதாக மாட்டிக்கொள்வார்கள் இவர்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இளமையிலேயே குடும்பத்தை தூக்கி சுமக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளும் அல்லது மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு கிடைக்கிறது இயல்பாகவே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு உத்தராயண காலகட்டம் முடிஞ்சு தட்சிணாயன காலகட்டம் ஆரம்பிச்சிருக்குது. ஆமாங்க, சூரியன் கடக ராசி முதல் மார்கழி வரை, அதாவது தனுசு ராசி வரை பிரவேசிக்கக்கூடிய இந்த 6 மாதங்கள், அதாவது ஆடி முதல் மார்கழி மாதம் வரை, இந்த காலகட்டத்தை தான் தட்சிணாயன காலகட்டம்னு சொல்றோம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா உயிர்களுக்கும் சூரியன் நன்மையை அதிகமான முறையில் செய்வார். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போறோம். முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேதுகள் உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசி தான். ஸோ ராகுக்குள் கொடுப்பார் இல்லை, கேதுக்குள் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு என்கிற ஒரு கிரகம் போன ஜென்மத்தில் நாம பண்ண புண்ணியத்திற்கு இந்த ஜென்மத்தில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுவே கேது பகவான் போன ஜென்மத்தில் பண்ண பாவத்திற்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கேது பகவான். ஸோ இந்த 2 கிரகமே உச்சமடையக்கூடிய ஒரு வீடுனா அது விருச்சகம். ஸோ அதனாலேயே நிறைய தடவை உங்களுக்கு பூர்வ ஜென்ம தொடர்புகளும் பலன்களும் நிச்சயம் நடக்கும். அதனுடைய அடிப்படையில் இந்த தட்சிணாயன காலகட்டத்தில் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் பேசப் போகிறது, வேலை பார்க்க போகிறது. அதற்கு காரணம் என்னங்க அப்படின்னா, விருச்சிக ராசியான உங்களுக்கு 11ஆம் வீடான கன்னியில் கேதுபான் இந்த 2024 முடியும் வரை அமர்ந்திருக்கிறார். மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில், அதாவது மீன ராசியில ராகுவன் அமர்ந்திருக்கிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த புரட்டாசி மாசம் சொல்லக்கூடிய அந்த மாதத்துல சூரியன் கேதுவோடு இணைகிறார். அதாவது சூரியன் கன்னி ராசியில நுழைவார். ஸோ கன்னி ராசியில முழுமையா சூரியன் புரட்டாசி மாசம் முழுவதும் இருப்பார் கேதுவோட. அந்த ஒரு நேரத்துல குருவானும் வக்ரம் அடைந்து விடுவார். குரு எங்க இருக்கிறாரு? உங்களுடைய விருச்சிகத்துக்கு நேரடி 7ஆம் இடம் ரிஷபத்துல இருக்கிறார். அப்போ இந்த புரட்டாசி மாதம் என்பது விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கை நிச்சயிக்கப்படுவதற்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை சந்திப்பதற்கும் வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் அரசு வேலைக்குண்டான யோகங்கள் கிடைப்பதற்கும் அதுக்குண்டான முடிவுகள் எடுப்பதற்கும் வாய்ப்பு அதிகம். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனைகளை முடிப்பதற்கும் சான்சஸ் நிறைய கிடைக்கும். அதை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆகப்போ இந்த புரட்டாசி மாதம் என்பது உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ சொந்த தொழில் முதல் அரசு வேலை வரை, சொத்துக்கள் சுயமான சம்பாதிச்ச சொத்துக்கள் இருந்து பூர்வீக சொத்துக்கள் வரை உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் யோகம் லாபம் உண்டு. ஸோ இந்த புரட்டாசி மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மேலும் இந்த சூரியன் இப்போ எங்கே இருக்கிறார்? ஆடி மாதம் இல்லையா? ஸோ கடக ராசியில் இருக்கிறார். உங்களுடைய விருச்சிகத்திற்கு கண்டிப்பாக 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அதாவது விருச்சிகத்திற்கு 10ஆம் வீடு எதுங்க அப்படின்னு கேட்டால் அது சிம்மம். அதற்கு அதிபதி தான் சூரியன். ஸோ 10க்குரிய சூரியன் இங்கே 9ல் கடக ராசியில் இருக்கிறார். 10க்குரியவன் 9ல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தாய் தந்திற்கு செய்ய வேண்டிய கடமையை இந்த ஆடி மாதத்தில் தவறாமல் நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் பதவி உயர்வில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு உங்களுடைய உதவிகள் தேவைப்படும். ஸோ அவர்களுடைய மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதமாக இருக்கும். அது வந்து மாற்று கருத்து. ஸோ மேலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும்.
கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு நன்மையும் ஒரு கௌரவமும் கிடைக்க போகுது. அதுல தான் சந்தேகம் இல்லை. மேலும் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளாக நிச்சயமா உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த குறைகள் பிரச்சனைகள் நீங்கும், கர்மா கழியும். முக்கியமா சர்பதோஷம், இந்த செவ்வாய் தோஷம் போன்ற தோஷங்கள் இருந்தால் தோஷங்கள் நிவர்த்தி அடைந்து டக்குன்னு அடுத்துக்குண்டான பரிகாரத்தை பண்ணி அடுத்த ஒரு கட்டத்திற்கு உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நீங்கள் செல்வீர்கள். அது எந்த சந்தேகம் இல்லை. இதற்கடுத்து இந்த ஆவணி மாதத்துல சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றுவார். விருச்சிக ராசியான உங்களுக்கு அது 10ஆம் வீடு. தொழில் சிறக்கும், தொழில் லாபம் உண்டு, எதிர்பார்க்காத ட்விஸ்டும் எதிர்பார்க்காத லாபமும் தொழிலில் உண்டு. பரம்பரை தொழில் பூர்வீக தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அரசு வழிகளில் தொழில் ரீதியா ஒரு வேலை ரீதியா சப்போர்ட் உதவி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு இந்த ஒரு தருணத்துல சுயமாக வீடு கட்டுவதற்கு வாஸ்து பண்றதுக்கு இந்த ஆவணி மாசத்துல வாய்ப்புகள் தேடி வரும். பணப்பற்றாக்குறைங்க, அதனால தொழில் தொடங்க முடியலங்க, வீடு கட்டி முடிக்க முடியலங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா, கண்டிப்பா அந்த பிரச்சனை நீங்கும். அதற்குண்டான பண வரவு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு இந்த ஆவணி மாதத்துல. அதே போல எதிர்த்த உறவுகள், துரோகம் செய்த உறவுகள், பிரிந்த உறவுகள் குணம் மாறி மனம் மாறி மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வார்கள் இந்த ஆவணி மாதத்தில். தாராளமாக அதை எதிர்பார்க்கலாம். இதற்கடுத்து ஏற்கனவே நான் புரட்டாசி மாதத்தை பற்றி சொல்லிட்டேன். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே சூரியன் கேதுவோடு இணைஞ்சு, அதாவது கன்னிராசியில் 11ஆம் லாபஸ்தானத்தில் இணைஞ்சு குரு வக்ரம் அடைஞ்சார். குரு பாரும் பெரிய அளவு அந்த இடத்துல தடுப்பதற்கு இல்லை. அதன் அடிப்படையில் சூரியன் கேது இணைவு இந்த புரட்டாசி மாதத்தில் அரசாங்க விஷயம் முதல் சொந்த தொழில் வரை எதிர்பார்க்காத லாபமும் மாற்றமும் வாய்ப்பும் உண்டு. தடுக்க முடியாத எந்த ஒரு கிரகத்தால் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதற்கு அடுத்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்துல சூரியன் நீசம் அடைஞ்சிருவாரு, அதாவது துளாராசிக்கு வந்துடுவார். 10க்குரியவன் இங்க 12ல நீசம் அடைஞ்சிடுறார். ஐப்பசி மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கு கொஞ்சம் யோசிங்க, அதிக முதலீடு பண்றதுக்கு கொஞ்சம் யோசிங்க. அதே போல ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், மற்றவர்களை நம்பி கண்மூடித்தனமாக கையெழுத்து போடுவது, மற்றவர்களுடைய வாய் வார்த்தைகள் நம்பி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்ற கடன், பிள்ளை கடன், இந்த 2 கடன் தீரும் இந்த ஐப்பசி மாதம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு வீடு விசேஷம் அல்லது ஒரு சொத்துக்களை உருவாக்கி கொடுப்பது, தாய் தந்திற்கு செய்ய வேண்டிய ஒரு மருத்துவ செலவு, இல்லை அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால பெற்ற கடனும் பிள்ளை கடனும் 2ம் தீரும் இந்த ஐப்பசி மாதத்தில். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு விஷயத்துல ஒரு மைனஸ் இருக்குன்னா அது ஐப்பசி மாதம் பிளஸ் தான் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த யோகம் உங்களுக்கு இருக்கிறது, அதை பயன்படுத்திங்க. இதற்கடுத்து இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா சூரியன் உங்களுடைய விருச்சிக ராசியில நுழையிறாரு. இந்த ஒரு தருணத்துல 2 கிரகங்களும் வக்ரத்துல இருக்கும். ஆமாங்க, குருவும் வக்ரம், சனியும் வக்ரம். ஏன் இந்த 2 கிரகம் வக்ரமா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். சனிவனுடைய 10ஆம் பார்வை, அதாவது சனிவன் கும்பராசியில இருக்கிறார், அவருடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசியில உங்கள் மீது பதிந்தது. அதே போல குருவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு நேரடி 7ஆம் வீடான ரிஷபத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருந்தார். 2 கிரகங்களுடைய பார்வையும் விருச்சிக ராசி கிடைச்சது. ஆனா இப்போ 2 கிரகமே வக்ரம் அடைஞ்சிருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல. அதனாலேயே எதிர்பார்க்காத அளவுக்கு சுயமான முடிவும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த கார்த்திகை மாதத்துல. தடுப்பதற்கு சனிவான் இல்லை, கூட வேற வழிகளை மாற்றுவதற்கு குருவானால முடியாது. ஏன்னா 2 கிரகம் வக்ரமா இருக்குது. சூரியன் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. வெற்றியோ தோல்வியோ உங்க கையில தான் இருக்கு. அப்படிப்பட்ட மாதம் இந்த கார்த்திகை மாதம். எதிர்பார்க்காத காரியத்துல வெற்றி நிச்சயம் உண்டு. உங்களுடைய விடாமுயற்சியால் பல வருஷமா ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போராடி இருப்பீங்க, பல வருஷமா ஒரு வேலைக்கு போராடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பல வருடமாக முயற்சித்த ஒரு விஷயம் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த 2024 நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். அந்த காரியத்தில் வெற்றி உண்டு. சரிங்களா? இதற்கடுத்து மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அப்படியே இடப்பெயர்ச்சி அடைஞ்சு தனுசு ராசிக்கு பெறுவார். தனுசு ராசியில வேற எந்த கிரகங்களும் இல்லை, தடுப்பதற்கும் கிரகமும் இல்லை, வேற எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை. சூரியன் நல்ல முறையில் இருப்பார். அப்போ போட்ட முதலீடு லாபமாக திரும்ப கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்துல விட்ட பணத்தை வசூல் பண்ணிடுவீங்க, இழந்த பணம் திரும்ப கிடைக்கும், பிரிந்த உறவு மீண்டும் வந்து சேரும். மேலும் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல வீடு மாறுறதுக்கோ அல்லது இடம் மாறுறதுக்கோ, பெண்களாக இருந்தால் புகுந்த வீடுக்கு செல்வதற்கோ முடிவுகள் எடுக்கப்படும், ஒரு முயற்சிகள் எடுக்கப்படும். இந்த மார்கழி மாதம் திருமணத்திற்கு விலக்கு, திருமணம் பண்ண மாட்டாங்க. ஆனா திருமண காரியத்திற்கு உண்டான எழுச்சிகளும் முடிவுகளும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல வெளிநாடு யோகம் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் பயன்படுத்திங்க, விட்டுற வேண்டாம். மார்கழி மாதம் என்பது பண திரும்பி வசூல் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக சரி, எந்த வழியிலும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு, உரிமை, பணத்தொகை மீண்டும் வந்து சேரும். அதை வசூல் பண்றதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். விட்டுற வேண்டாம். சரிங்களா?
ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கொடுக்கிற பிள்ளைக்கான இந்த பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்தது நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி அம்மன் திருவடி சரணம்.